காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அங்கே கேன்டீனில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தேன். ரெட் சல்வார் போட்டிருந்தா, கியூட்டா சப்பியா. சப்பியா இல்லையே. அவ்வளோ இல்லை, கொஞ்சம் தான். அதுவும் அப்பதான். இப்போ நீ சப்பியா இல்லை. இல்லை, அப்போ நான் சப்பியா இல்லை. சப்பினஸ் தானோ அழகே. ஸோ அப்போ இப்போ நான் அழகா இல்லையா? Hi behindwoods.com viewers, நான் டைரக்டர் பாலாஜி மோகன். சினிமாவில் வரணும்னு இன்ட்ரெஸ்ட், அந்த முடிவு வந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நான் முடிவு பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் அதான் 11th 12th நல்ல மார்க் வாங்கிட்டேன். அதனால் வந்து இன்ஜினியரிங் மெரிட்டில் சீட் கிடச்சிருச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தேன். பட் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் நானே. அது நிறையா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நல்ல பேர் வாங்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்து அண்ட் தென் ஐ டிஸ்கண்டினியூட் மை இன்ஜினியரிங் அண்ட் தென் நான் எல்வி பிரசாத் ஃபில்ம் அண்ட் டிவி அகாடமியில் எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன் படித்தேன். படிச்சுட்டு ஐ கெப்ட் டூயிங் மை ஓன் ஷார்ட் ஃபிலிம்ஸ். நானே பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் குட்டி குட்டியாக அமெச்சூரிஸாக ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சு. தென் ஸ்லோலி காட் மோர் அண்ட் மோர் ப்ரொஃபஷனல். அண்ட் தென் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் ஐ திங்க் வாஸ் மை விசிட்டிங் கார்டு இன் டு த இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் அண்ட் நாளை இயக்குனருங்கிற ஷோவில் ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். அண்ட் யூடியூப்பில் அண்ட் ஃபேஸ்புக்கில் அண்ட் ட்விட்டரில் ஐ திங்க் அதுதான் வந்து இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டு ஆல் people all over the world spread ஆச்சு ஆக்சுவலாக, இண்டியன்ஸ் all over the world. அண்ட் தென் அது ஸ்லோவாக இண்டஸ்ட்ரி பீப்புளுக்குள்ளேயும் அது ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் தென் அந்த காதல் சிவப்பது எப்படி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் எனக்கு அந்த ஃபீச்சர் ஃபிலிம் வாய்ப்பு கிடச்சிது. நீரவ் ஷா சார் அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு, நீங்கள் அதை ஃபீச்சராக பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஐ வில் டேக் யூ டு த ரைட் பர்சன் சொன்னார். அவர் மூலமாக சசி சாரோட இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது வைநாட் ஸ்டுடியோஸ்க்கு. அண்ட் தென் அப்புறம் சித்தார்த் சார் வந்தார். தென் அமலா, தமன், அப்படி ஒவ்வொன்றா ஆட் ஆகி இது ப்ராஜெக்ட் காட் பிகர் அண்ட் பிகர். அண்ட் இன்னைக்கு இது ஃபீச்சர் ஃபிலிமாக மாறி வெளியில் வருது. விடுங்கடா கிளாஸுக்கு போய் படுங்கடா, ஏன் கொடுமைய புலம்பத்தான் விடுங்கடா. காதல் சிவப்பது எப்படி ஷார்ட் ஃபிலிமுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து ஐ வாஸ் திங்கிங் இதை அடுத்த ஸ்டெப்புக்கு புஷ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோட ஒரு போர்ஷனாக எடுத்தால் இருக்கும், செல்ஃப் மேட் ப்ரோமோ மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து காதல் சிவப்பது எப்படியோட அந்த எஃபர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பட் நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போது ஐ நியூ தட் நான் ஃபுல் ஃபில்மாக டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த முடிவு நான் அப்பயே எடுத்திருந்தேன். பட் ஐ ஹேடன்ட் டன் த ஃபுல் ஸ்கிரிப்ட் தென். அப்போ வந்து I just did that 10 minutes and then I made the short film. But I knew that I was going to extend this. I knew that this had content for 2 hours. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்கான கண்டென்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறத I had decided then. So and after I made the short film and once it got superb response from all over, I decided இன்னும் ஒரு more enthusiasm வந்துச்சு and I immediately started working on the feature length script. And when Neerav Shah sir asked me for a script அப்பயே I had finished ஒரு 75% of the script I had finished. So அவர் சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 months எடுத்துக்கிட்டு I finished the bound script and took to them. ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அந்த ஃபீச்சர் ஃபிலிம்க்கான ட்ரான்சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தட் அப்கிரேட் வந்து ஸ்கிரிப்ட் லெவலில் தான் ஆப்வியஸ்லி இருந்துச்சு. ஸோ ஒரு 10 minute ஸ்கிரிப்டை பண்ணுறதுக்கும் ஒரு ஃபீச்சர் லென்த் ஸ்கிரிப்டை பண்ணுறதுக்கும் தட் மெச்சூரிட்டி டிஃபர்ஸ். அண்ட் தென் அது உள்ளே வைக்க வேண்டிய நம்ம கண்டென்ட் டிஃபர்ஸ். அண்ட் கேரக்டர்ஸ்க்கு வந்து இன்னும் ரவுண்ட்னஸ் கொடுக்கணும். த கேரக்டர்ஸ் நீட் டு பி மோர் பிலீவபிள். அந்த 2 hours வந்து தே ஹாவ் டு ஹோல்டு throughout that time period. ஸோ அது ஃபுல்லாக வந்து நிறையா அவங்களை சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ரவுண்ட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அந்த 2 மணி நேரத்துக்கான கண்டென்ட் சும்மா இந்த 10 minute ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் அதை எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஒரு 2 hour ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல்
அந்த 2 hour ஃபிலிமுக்கான கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான கேரக்டர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ ஃபீச்சர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, பட் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி சொதப்பல் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து அந்த மெயின் லீட் சித்தார்த்தன் அமலாபாலோடைய கதை மெயின் லைனாக இருந்தாலும் அதை சுற்றி நடக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் அதெல்லாம் வந்து அந்த ஸ்டோரியை வந்து முன்னாடி கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ வந்து ஸ்கிரிப்ட் லெவலில் ஐ ஹேட் இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஐ வுட் சே ஒரு எல்லா அந்த ஹோல் டைம் பீரியட் ஆஃப் த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆயிருக்கும் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டை ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் இந்த அப்கிரேட் இருந்துச்சு. அண்ட் ஷூட்டிங் ஸ்டேஜ் போகும்போது வந்து எனக்கு என்ன அட்வான்டேஜாக ஃபார்ச்சுனேட்டாக அமைஞ்சிருச்சுன்னா த ப்ரொடக்ஷன் தட் ஐ வென்ட் டு அண்ட் தென் தி ஆர்டிஸ்ட் அண்ட் த டெக்னீஷியன்ஸ் இன்வால்வ் எல்லாமே வந்து they believed the script and the content and came forward and worked for me. ஸோ வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டிடிஎஸ்ஸாக ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் ஒரு ஸ்ட்ரகிளாக வந்து ஆக்சுவலாக தெரியல எனக்கு. ஸோ வந்து எல்லாமே வந்து ரொம்ப விரும்பி செஞ்சால் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக அந்த படத்தை பண்ணோம். வி என்ஜாய்டு டூயிங் திஸ் ஃபிலிம் அண்ட் எல்லாமே வந்து தேவர் பேக்கிங் மீ ஆல் த வே. So you say you're the director, it's your vision, we'll follow you and it's in your control, we'll back you at whatever stage is required அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. So it was actually quite a enjoyable experience. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் போனதுக்கப்புறமே வந்து இட் ஸ்டார்டட் கோயிங் இன் டு த இண்டஸ்ட்ரி பீப்புள் அண்ட் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து முதல்ல ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்க கூட ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சொன்னது வந்து தமன். ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடி அவர் வந்து ஒரு என்னோட அடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கே வந்து அவர் ஆக்சுவலாக மியூசிக் போட்டார். மிட்டாய் வீடு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் காதல் சொப்பது எப்படிக்கு அப்புறம் அதுக்கே வந்து ஆக்சுவலாக அவர் மியூசிக் போட்டார். நான் உனக்கு ஐ டூ திஸ் ஃபார் ஃப்ரீ, எனக்கு இது இந்த உன் மேக்கிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, உன் கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸோட ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கேம் ஃபார்வர்ட் அண்ட் டிட் த மியூசிக் ஃபார் மை ஷார்ட் ஃபிலிம் இட்செல்ஃப். அண்ட் அப்போயே நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் நான் ஃபீச்சர் ஃபிலிம் எனக்கு அது பண்ணேன்னா தமன் தான் அதுக்கு மியூசிக் போடுவார் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் டெவலப்பிங் த ஸ்கிரிப்ட் ஃபார் காதல் சிவப்பது எப்படி. அண்ட் வந்து நீரவ் ஷா சார் வந்து பேசினார் என்கிட்ட. ஐ வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் தட் அவர் மாதிரி ஹீஸ் லைக் ஒரு நேஷ்னல் லெவல் டெக்னீஷியன். அவர் ஹிந்தி ஃபிலிம்ஸ்லேருந்து பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஹீரோ டைரக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணவர். அவர்கிட்ட இந்த படம் போயிருக்கு, அவர் வந்து என்கிட்ட பேசுகிறார் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் அவர் பேசிட்டு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஐ டோல்டம் நான் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னோன்னு, நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நான் ஐல் டேக் யூ டு த ரைட் பர்சன் அப்படின்னாரு. அண்டு அங்கே ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனதுலேருந்தும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நீரவ் சார் வந்து ஹீஸ் பின் என்னை வந்து சரிக்கு செம்மாக ட்ரீட் பண்ணி அண்ட் நான் ஒரு புது டைரக்டர் அந்த மாதிரி எந்த பாயிண்ட்லையும் என்னை ஃபீல் பண்ண வைக்காமல் he was backing me at all stages. and as a technician அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. இவ்வளோ குயிக்காக வந்து இவ்வளோ நல்ல குவாலிட்டி எங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒன்லி ரீசன் வாஸ் நீரவ் சார் டெஃபினெட்லி. அண்ட் he's a major strength for the film. and அவர் as a co-producer, he's also the co-producer for the film. so as a co-producer and as a technician அவர் இந்த படத்துக்கு வந்து ஒரு பிக் ப்ளஸ் அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அண்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து என்னால் ஸ்பாட்டில் வேலை செய்ய முடிஞ்சுது அவர் கூட இருந்ததால். ஸோ நீரவ் சாரோட கான்ட்ரிபியூஷன் இஸ் தட். அண்ட் தென் அங்கே போனோடனே வயநாட்குள்ளே போனோடனே சசி சாரோட இன்ட்ரடக்ஷன் கிடச்சோடனே அவர் இன்னும் ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் ஒரு ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த பிளானிங் அப்படிலாம் வந்து இட் வாஸ் அ வெரி ஹெல்தி என்வாயன்மெண்ட் பிட்வீன் டைரக்ஷன் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம். ஸோ வந்து நாங்கள் ஸ்கிரிப்டில் நான் ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் நான் போகும்போதே பவுண்ட் ஸ்கிரிப்டோட தான் போனேன், ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் கம்ப்ளீட். ஸோ அங்கே போயிட்டு வந்து இன்னும் 2-3 டிராஃப்ட்ஸ் இன்னும் மெருகேற்றணும், அது வந்து இன்னும் பெட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அண்ட் அவர் ஹீ ஆக்டட் அஸ் அ வெரி குட் சவுண்டிங் போர்ட் ஃபார் மீ. ஸோ வந்து எனக்கு இத்தனை நாள் நான் ஐ பின் வித் ஸ்கிரிப்ட் ஃபார் ஸோ லாங். ஸோ சில உள்ள இன்ட்ரிகசிஸ்லாம் வந்து எனக்கு இன்னொரு பர்சன்ட் அதை பவுன்ஸ் பேக் அந்த ஐடியாஸை பவுன்ஸ் பேக் பண்ணால் தான் எனக்கு வந்து அதோட ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து சசி சார் வந்து ஹீ ஹேஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட் சென்ஸ் ஆக்சுவலி. ஸோ வந்து இது இப்படி இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த மாதிரி தோணுது, இதுக்கு நீ இதை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி திங் ஹீ லெஃப்ட் இட் டு மீ, பட் ஹீ கேவ் மீ குட் சவுண்டிங் ஐடியாஸ்.
ஸோ வந்து அந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் இன்னும் ஒரு 2-3 லெவல் மெருகேறிச்சு. அண்ட் தென் ஆஃப்டர் தட் பிஃபோர் வி வென்ட் டு ஷூட் வந்து நிறைய ப்ரீ பிளானிங் பண்ணோம். வந்து ஜென்ரலாக வந்து கண்ணாப்பின்னா ஒரு பிளானிங்கே இல்லாமல் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி டிட் அ லாட் ஆஃப் ப்ரீ பிளானிங் அண்ட் லாட் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் ஸ்பாட்டுக்கு அண்ட் சின்ஸ் வி ஆர் ஷூட்டிங் 2 லாங்குவேஜஸ் ஆல்சோ அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியல, ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு. அண்டு கடைசி வரைக்கும் வந்து சசி சார் வந்து ஒரு பேக்கிங்காக இருந்துக்கிட்டு எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எந்த விதத்துலையும் கேள்வி கேட்காம வந்து ஒரு சப்போர்ட்டாகவே இருந்துகிட்டு இருந்தார் சசி சார். அண்ட் தென் சித்தார்த் சார் இந்த படத்துக்கு வந்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்சுவலாக விஷயம். ஏன்னா வந்து வி வர் திங்கிங் தட் ஒரு பெரிய ஸ்டார்ட்டப் போகும்போது வி லவ் டு கோ கன்வின்ஸ் தெம், நரேட் தெம் த ஸ்கிரிப்ட் அண்ட் தென் அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தோம். அண்ட் அவர்கிட்ட போகும்போது வந்து ஹி ஹட் ஆல்ரெடி சீன் த ஷார்ட் ஃபிலிம். ஸோ பார்த்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நான் அவங்கள ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன்னா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் கடைசியில் அங்கே திங்கஸ்தி கடைசியில் வந்துருச்சு இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டட் இந்த ஃபிலிம் பிஃபோர் வி ஹட் கிவன் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ வந்து அதுக்கப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் படித்து மட்டும் தான் பார்த்தார், நரேஷன் எதுவும் கேட்கல. படித்து பார்த்துட்டு இதை அப்படியே பண்ணுவோம், ஐ எம் டூயிங் திஸ் ஃபிலிம் டெஃபினெட்லி யார்ட்டும் இந்த ஸ்கிரிப்ட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அண்ட் தென் வி இமீடியட்லி ஸ்டார்டட் ஆஃப். அண்ட் அதோட அடுத்த லெவலாக வந்து ஹி ஆல்சோ came into the project as a co-producer. அவரோட ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கம்பெனி இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட்டை வந்து இந்த படம் மூலமாக இஸ் லான்ச்ட் இட். அண்ட் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனாக வந்து இந்த படத்தை அவர் பண்ணுறது. அண்ட் தென் ஹீ த்ரூ அவுட் த ஃபிலிம் ஹீஸ் பின் அவருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்மாக இருந்துச்சு. அவர் பண்ண படங்களில் வந்து திஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹிம். ஸோ அவர் இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணார். அண்ட் இந்த கேமரா பார்த்து பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து அவருக்கே ஆக்சுவலாக புதுசாக இருந்துச்சு. அண்ட் அவர் பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக அதெல்லாம் பண்ணார். அண்ட் ஆஸ் அ கோ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பயங்கர சப்போர்ட் சித்தார்த் சார். அண்ட் அகெயின் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சதுன்னா அது அவரோட அந்த 2 லாங்குவேஜோட அந்த கண்ட்ரோல், ஹிஸ் ஆக்டிங் எபிலிட்டிஸ் அதெல்லாம் ஒரு பெரிய ரீசன். And then finally Amala came into the project through Neerav sir actually. So அவங்க நீரவ் சார் அமலா பாலோட ஒரு 2 ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவங்களும் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிமை பார்த்துருந்தாங்க. ஸோ அகெயின் இட் வாஸ் an added advantage for us. And then வந்துட்டு அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்ச உடனே she kept laughing throughout the script and then at the end of the narration she said yes. அண்ட் தென் அவங்களும் வந்து சித்தார்த் சாரோட அந்த ஸ்பீடுக்கு வந்து கேட்சப் பண்ணோன்னா அந்த கோஆர்டிஸ்ட் நீட்ஸ் டு பி வெரி ஷார்ப் அண்ட் ஷி ஹேஸ் டு கிராஸ்ப் இமீடியட்லி. அண்ட் 2 லாங்குவேஜுமே வந்து அவங்களுக்கு புதுசு. ஸோ வந்து அதையும் தாண்டி வந்து வி கேவ் ஹர் ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாக்ஸ் அண்ட் ஆல் த ப்ரீவியஸ் டே அதை எஃபர்ட் எடுத்து பண்ணி she prepared and came to spot and it was very easy for us working with Siddharth and Amala Paul. So அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒரு 1-2 நாள்ல it started picking up and we had a இப்போ வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் வந்து எனக்கு இப்போ இந்த யூடியூப்ல பண்ண ஷார்ட் ஃபிலிமில் தொடங்கி வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து இப்போ ஐ திங்க் இது ஒரு நியூ அவென்யூ ஆஃப் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வந்து நம்ம உங்கள் ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கான இது ஒரு புது வழி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு வெதர் ஹவு திஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபிலிம் இஸ் இன்வேரியபிள். இது வந்து இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து திஸ் ஃபிலிம் இஸ் அவுட் அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் பின் மேட் அண்ட் அவுட். ஸோ வந்து இப்போது நாளைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எங்கள் ஒர்க்கை வெளியில் காட்டுறதுக்கான வழி இல்லை அப்படிங்கிற சொல்கிறதுக்கான காரணமே இல்லை. ஏன்னா இது எனிவன் கேன் கோ அவங்க செல்ஃபோன்லேயோ உங்கள் ஒரு டிஜிட்டல் கேமராலேயோ ஒரு படம் ஷூட் பண்ணி அது அந்த ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு படமாக்கிறதுக்கான பீப்புள் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு டெஃபினெட்லி ஒரு ப்ரூஃப். காதல் சர்பத் எப்படி இந்த ஃபீச்சர் ஃபிலிம் வந்து இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரு படத்தில் ஒரு 5 minutes ஒரு தடவை யூ வில் ரியலைஸ் தட் இந்த படத்துக்கான டைட்டில் இது ஏன் வச்சாங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற அளவுக்கு வந்து ஜஸ்ட் கெப் தட் ஐடியா ஆஸ் அ கோர். ஸோ வந்து இந்த படத்தில் ரிலேட்டடான எல்லா கேரக்டர்ஸ், எல்லா சீன்ஸு, எல்லா குட்டி குட்டி கதைகளுமே வந்து காதல் சொதப்பலை சுற்றி தான் இருக்கும். ஸோ வந்து எப்படி வந்து நம்ம இது இத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்ன வரைக்கும் யாருக்கும் வந்து கரெக்டாக எப்படி லவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயம் வந்து ஐ திங்க் வி ஆல் ஷுட் ரியலைஸ். அண்ட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து மாறாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். லவ் பண்ணுறது வந்து தப்பு பண்ணி சொதப்பி தான் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதோட ஒரு பேஸ் ரீசனாக வந்து ஒரு பாய்க்கும் ஒரு கேர்ளுக்கும் ஒரு மேனுக்கும் உமனுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் அண்ட் ஒரே விஷயத்தை வந்து எப்படி வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸில் பார்க்குறாங்க
அண்ட் அவங்களோட நீட்ஸ் எப்படி வந்து டிஃபர் ஆகுது, அதனால் வந்து எப்படி அவங்க நீட்ஸ் கிளாஷ் ஆகுது, அண்ட் அதனால் எப்படி கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் விரிசல்கள் எப்படி வருது. அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பெருசாக ஒரு எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ்லாம் வந்து சொல்லலை, அண்ட் யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தில் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம்னா, நம்ம 2 பேரும் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் டிஃப்ரெண்ட்டு, லவ் பண்ணுறது வந்து இப்படி தான் வந்து சொத்து தான் லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தான் வி ட்ரை டு டெல் இட் இன் அ வெரி நேச்சுரல் அண்ட் வெரி ரியலிஸ்டிக் வே. ஸோ வந்து இப்போது ரியலிசம் அப்படின்றது வந்து சினிமாவில் வந்து இப்போ நம்ம ஒரு சில ஸ்டார்ட் ஆஃப் த சொசைட்டி அண்ட் சில போர்ஷன் ஆஃப் த சொசைட்டியில் தான் வந்து நம்ம ரியலிசம் பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஒரு சிட்டி லைஃப்பில் உள்ள ரியலிசம், ஒரு காலேஜ் கிட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ரியலிசம், அண்ட் ஒரு கப்பலுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரியலிசம், அண்ட் அந்த மாதிரி ரியலிசம் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இட்ஸ் வெரி ரியலிஸ்டிக் ஃபிலிம். எந்த இடத்துலையுமே வந்து அது ஒரு ஓவர் த டாப்பாவோ வந்து உண்மைக்கு அப்பாற்பட்ட விஷயமாவோ எதுவுமே இருக்காது. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் என்ன, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிங்கன்னா, ஒரு 10 பேர் உட்காந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா, ஆல் ஏஜஸ், எனி ஏஜாக இருக்கலாம், அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் இல்லை, ஒரு 10 பேர் உட்காந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸை உட்காந்து பார்த்தாங்கன்னா, எவ்ரிபடி வில் ரிலேட் டு அட்லீஸ்ட் ஒன் திங் இந்த ஃபிலிம். ஏதாவது இந்த விஷயம் வந்து நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க த்ரூ அவுட் தி ஃபிலிம். ஸோ ஐ திங்க் அந்த இப்போ நமக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. ஐ திங்க் தட் வில் பி த யூஎஸ்பி ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது யூ வில் definitely come out with a smile on your face, and throughout the film you'll keep feeling that feeling of happiness and connectivity throughout the film. And the throughout வந்து இந்த விஷயங்கள், இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த குட்டி குட்டி சண்டைகள்லாம் எல்லாமே வந்து we try to tell it with a touch of humor everywhere. So humor is sprinkled all over the film. ஸோ நீங்கள் வந்து சிரிச்சிட்டே இருப்பீங்க, 5-10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிரிச்சிட்டே இருப்பீங்க. அண்ட் யூ வில் ஐ திங்க் திஸ் வில் பி அ கம்ப்ளீட் ஃபேமிலி க்ளீன் என்டர்டெயின் ஆஃப் யூ. ஸோ ஐ திங்க் லவ்வில் சொதப்பாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்தது, கேள்விப்பட்டது எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு கலந்த ஒரு புரிதல் தான் இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நிறையா ஆக்சுவலாக ரிசர்ச் நிறையா பண்ணேன் நான். அதாவது ஒரு பையன் ஒரு விஷயத்துக்கு, இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஒரு பொண்ணு வந்து அதுக்கே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும், ஒரு பொண்ணுங்க எப்படி அதே விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் அது ஏன் வந்து அந்த டிஃப்ரென்ஸு எதனால் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஜென்ரலைசேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு வந்து அதை வந்து என் சீன்ஸ்குள்ளே இன்கார்பரேட் பண்ணேன். ஒரு இன்சிடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து அது எதனால் வந்து இப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் பார்த்தேன். அண்ட் தென் நிறையா கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறையா வந்து ஸ்கிரிப்டாக இந்த ரிசர்ச் மூலமாக வந்து இமேஜினேஷன் எல்லாம் கலந்து தான் இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். We've tried to tell both sides of the story. ஸோ வந்து ஒரு மெயினாக படம் அந்த நரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது, தோ இட்ஸ் அவர் சித்தார்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கேமரா பார்த்து பேசுகிற நரேஷனில் ஸ்டார்ட் ஆனாலும், ஆஸ் த ஃபிலிம் ப்ரோக்ரஸஸ் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த கேர்ள்ஸ் சைட் ஆல்சோ. ஸோ வந்து வி ட்ரை டு பேலன்ஸ் போத். அண்ட் தென் படத்தில் வந்து 2 பேரும் சொதப்பாங்க, பையனும் சொதப்பான், பொண்ணும் சொதப்பாங்க. தட் இஸ் த ரியாலிட்டி ஆக்சுவலி. ஸோ வந்து எந்த பாயிண்ட்லேயுமே வந்து இந்த பொண்ணுங்களை திட்டு, இந்த பொண்ணுங்க எப்படி தான் அப்படிங்கிறது வந்து 2 பேருமே சொல்லுவாங்க. பசங்க எப்படி தான் சொல்லி பொண்ணுங்க சொல்லுவாங்க, பொண்ணுங்க எப்படி தான் சொல்லி பசங்க சொல்லுவாங்க. அது 2மே படத்தில் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ வி ஹவ் நாட் ட்ரை டு, ஐ திங்க் trying to move away from what has been happening in Tamil cinema, அது எனக்கு தெரியாது. பட் we've tried to say both sides of the story, because காதல் சோப்பு எப்படி அப்படின்னு எடுக்கிற போது வந்து 2 பேரோட கதையும் சொன்னால் தான் வந்து அது ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். ஸோ வந்து த்ரூ அவுட் த ஃபில்ம் at no point will girls feel the ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லலையே அப்படிங்கிற ஃபீலிங் வந்து பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம இப்படி தான் அப்படிங்கிறதையும் அவங்களே பார்த்து சிரிச்சுப்பாங்க. அந்த விஷயமும் நடக்கும். நம்ம இப்படி தான் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்கள பார்த்தே அவங்க சிரிச்சுப்பாங்க ஒரு பாயிண்டில். அண்ட் பொண்ணுங்க இப்படி தான் சொல்லி பசங்க பார்த்து சிரிச்சுப்பாங்க, பசங்க இப்படி தான் சொல்லி பொண்ணுங்க பார்த்து சிரிச்சுப்பாங்க. ஸோ வந்து ஒரு ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் தான் இந்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன்.
இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் ஒரு ஒரு பொண்ணுங்கள்ட்ட பார்த்த விஷயம், பசங்கள்கிட்ட பார்த்த விஷயம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அது மூலமாக சீன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன், அது மூலமாக விஷயங்கள் டெவலப் பண்ணியிருக்கேன். தவிர யாரோட ரியல் லைஃப் ஸ்டோரியும் இந்த படத்துலையும் எந்த கேரக்டர்ஸுமே வந்து எந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு அந்த புரிதல், அந்த ரிசர்ச்சோட ஒரு பார்ட்டாக டுக் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட் மீ, அவ்வளோதானே ஒழிய எந்த வித ரியல் லைஃப் ஸ்டோரியும் இதில் இல்லை. சுத்தமாக ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்டே சம்மந்தமே இல்லாத ஒரு தூரத்தை சொன்னும் கூட எனக்கு யாரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவ்வளோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கெரியரில் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் ஃப்ரம் த ஃபேமிலி இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நான் எப்போ முடிவு பண்ணேனோ அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு எஃபர்ட்டில் இறங்க ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து மை பேரண்ட்ஸ் ஹவ் பின் ஆல்வேஸ் பிஹைண்ட் மீ. அண்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கும் போது அவங்க தான் கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையெல்லாம் அவங்க தான் கிட்டத்தட்ட பார்ப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அப்போ யாருமே ஆக்சுவலி ஹெல்ப்புக்கெல்லாம் பெருசாக யாரும் தெரியாது எனக்கு. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க அவங்க தான் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து எப்பயுமே தேவ் பின் வித் மீ. அண்ட் தென் நான் எப்போ முடிவு பண்ணேனோ அதுக்கப்புறத்துலேருந்து எந்த வித ஒரு டவுட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அந்த எந்த வித ஒரு டவுட்டும் இல்லாமல் தேவ் பின் கண்டினியூஸ்லி என்கரேஜிங் மீ. அண்ட் தென் இன்றைக்கி ஃபீச்சர் ஃபில்மாக மாறி இப்போது ஒரு அடுத்த லெவலுக்கு போயாச்சு. ஐ திங்க் இப்போ அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் எதுவும் கஷ்டப்பட வேணாம், நான் படம் பண்ணுறேன், நீங்கள் ஜாலியாக உட்காந்து பாருங்கள், அது மட்டும் யூ கேன் என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆல் த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் நோ தட் ஐ கேன் கிவ் தம் தட் ஹாப்பினஸ். ஸோ வந்து மை பேரண்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. ஆக்சுவலாக அது நர்வஸாக இல்லை, எனக்கு ஏன்னு தெரியல. முதல் நாள் ஷூட்டில் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாளைக்கு ஷூட்டிங்கு நம்ம ஏன் நர்வஸாகவே இல்லையே அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் அதுக்கு ரீசன் ஐ திங்க் நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம். அண்ட் இப்பயும் வந்து நான் ஃபில்மை மொத்தமாக ஆர்ஆரோட டீட்டெயில்ஸோட பார்க்குறப்போ வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு. படத்தில் அந்த ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஷோ த ஃபிலிம் டு தி ஆடியன்ஸ். அந்த ஸ்டேட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். இன்னும் அந்த நர்வஸ்னஸ் இறங்கலை. இன்னும் நாளைக்கு ரிலீஸு இன்னும் இறங்கலை, எனக்கு ஏன்னு தெரியல. பட் ஐ மீன் தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எனக்கு எப்படா ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எந்தூசியாசம் தான் இப்போ எனக்கு இருக்குது.